ஒரு அப்பா என்கிட்ட பேசினார், என் பொண்ணு ஜெயிச்சிட்டே இருக்கா, வருத்தமாக இருக்குன்னாரு. ஏன் சார் அப்படின்னு கேட்டேன். எனக்கு ஆன்சர் தெரிஞ்சிருச்சு, ஆனால் அவர் அதை சொல்கிறாரான்னு தெரியலன்றதுனால ஏன் சார்னு. இல்லை சார், தொடர்ச்சியாக ஜெயிச்சிட்டே இருக்கா, தோல்வி வந்தால் தோண்டு போயிடுவா, தாங்க மாட்டா, ஒரு தடவை தோத்துட்டா பரவாயில்லன்னார். நல்ல அப்பா, அப்படிதான் இருக்கணும். தோல்வியும் பழகணும். அது எப்படி ஜெயிச்சிட்டே இருக்க முடியும்? ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்டாக்கு இப்படி போகவே போகாது. ஸ்டாக்குன்றது என்ன? மனிதர்களோட எண்ணம். இப்படி போகவே போகாது. லைஃப்பும் அப்படிதான். இம்பர்ஃபெக்ஷன் வந்துக்கிட்டே இருக்கும், ஆனால் ஒரு கட்டத்தில் பர்ஃபெக்ட் ஆகும். அதாவது அதை பர்ஃபெக்ட் ஆகும்னா பர்ஃபெக்ஷன் நோக்கி போவோம். கடைசி வரை பர்ஃபெக்ஷன் ஒன்று தொடவே மாட்டோம். ஏன்னா ஒன்று இல்லவே இல்லை. இல்லை, அப்படி ஒன்று கிடையாது. இந்த சோஃபா நம்ம வாங்கிட்டு வரோம். இந்த சோஃபா புதுசு அப்படின்னா நம்மளோட எதிர்பார்ப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கணும், இருக்கும். இந்த சோஃபாவில் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒன்று சரியாக இல்லாமலும் இருக்கும். இல்லை சார், எனக்கு வந்தது கரெக்டாக இருக்குது, வச்சுங்க, சந்தோஷமாக இருங்க. ஆனால் ஒவ்வொரு தடவை வரும்போதும் கரெக்டாக தான் இருக்கணும்லாம் நினச்சிடாதீங்க. அது வியாதி. வந்தால் சந்தோஷம். சில பேருக்கெல்லாம் கார் இருக்குல்ல சார், ஒரு சின்ன கீறல் விழுந்துச்சுன்னா நைட்டு தூங்க மாட்டாங்க. அந்த மெக்கானிக் வந்து எடுத்துகிட்டு போய் சரி பண்ணி திரும்ப கொண்டு வந்து நிறுத்தி அவர் ஒரு லென்ஸ் வச்சு பார்த்து ஒன்றும் இல்லைன்னா தான் போய் தூங்குவார். இது வியாதி இல்லை. காரோட வேலையே உங்கள் மேலே கீறல் விழாமல் அது வாங்கி பாதுகாக்கிறது தான். அது ஒழுங்காக செய்யுது. அதுக்கு உட்காந்து உள்ளே அழுதுகிட்டு இருந்தா அப்போ பர்ஃபெக்ஷன் வியாதி தானே. அது வேலையே தான். எதுக்கு அவன் அப்படி கட்டுறான்? அதை நீங்கள் பாதுகாப்பாக போயிட்டு வரணும். உங்களை கொண்டு வந்து சேர்த்துருச்சு இல்லை, சந்தோஷம். ஆனால் அது அப்படியே நான் ஒரு ரொம்ப உங்களுக்கு ஒரு யதார்த்தத்தை சொல்லணுன்னா, நான் சில வீடுகளுக்கு கூப்பிடும்போது போகும்போது ரொம்ப சுத்தமாக அவங்க வச்சுருந்தாங்கன்னா எனக்கு பயமாக இருக்கும். எனக்கு என்ன பயமாக இருக்குன்னு சொல்கிறேன், ஒரு பொருளை எடுத்தால் எடுத்த இடத்துல இப்போ வச்சிடணுமேனு பயமாக இருக்கும். ஏன்னா அவங்க தேடுவாங்க, இல்லைன்னா அவங்களால இருக்க முடியாது. ஒரு 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 ஜோக் ஒன்று சொல்லுவாங்க. காலேஜ் பையன் வந்து ரூமில் இருந்தான், அவங்க அம்மா வந்தாங்க. இவன் காலையில் காலேஜுக்கு போயிட்டான், அம்மா வந்தாங்க. சாயந்தரமாக அவன் வந்தான், வந்துட்டு சொன்னான், எங்கள் அம்மா எல்லாத்தையும் சரிப்படுத்தி வச்சுருக்காங்க, என் பொருள்லாம் எங்கே இருக்குன்னு தெரிலன்னா. சரிப்படுத்திட்டாங்க, பொருள் காணோம்.